எடுத்து போய் வந்து புதைக்கிறது வந்து எனக்கு அதான் நான் சொல்ல வந்தேன். அது ஆக்சுவலா என்னன்னா அது அது யாருமே இது வரைக்கும் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு இப்போ நான் ரொம்ப தயக்கமான ஒரு ஆள். ரோட்ல அடிபட்டா நான் ஃபங்காய் நின்றுவேன். சிலர் ஓடுவாங்கல்ல. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இயல்பு இருக்கும். நான் எனக்கு இயல்புல எனக்கு எப்படி இருக்குன்னா அங்கே சத்தங்க அப்படி ஷாக்காக அப்படி நின்றுவேன். எனக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அந்த உடனே என்ன வேலை செய்யணும்னு எனக்கு தோணாது. ஆனால் நான் நிறைய பேர் பார்த்து உடனே ஓடுவாங்க. அதாவது அப்படியே பைக்கை கீழே போட்டு ஓடி போய் தூக்குவாங்க. அந்த ஸ்பான்டேனியஸாக வரும். ஆனால் சில பேருக்கு அது வராது. அப்படியே ஒரு மாதிரி தானே தயங்கி அப்படி ஒரு மாதிரி நின்றுவேன். ஆனால் அப்படி ரோட்டில் அடிப்பட்ட நாய்களை யாரோ ஒருத்தர் புதைச்சிட்டே தான் இருக்காங்க. நீங்க அப்படி இழுத்து போடுங்க ரோட்ல நாய் பார்த்துருக்கீங்களா? எங்கேயோ யாரோ ஒருத்தர் குழி தோண்டி புதைச்சிடுறாங்க இல்லையா? புரியுதானே? அது ஒன்றும் அவ்வளோ. அதனால மனிதர்கள் நல்லவர்கள்லாம் நம்புங்க. நான் நிறைய வந்து பார்த்துருக்கிறேன் அந்த மாதிரி. ஆனா எனக்கு நீங்க அதில் அப்படி ஒரு காட்சி வச்சதுனால அதை நான் தான் சொல்றேன். அது பார்த்த காட்சி தான் அது. அது ஒன்றும் நான் இருக்கிறப்ப அப்படிலாம் யோசிக்கல. இப்போ அவங்களுக்கு இருக்காங்க ஏதோ ஒரு மான்டாஜ் வேணும். அப்போ எனக்கு என்னன்னா இந்த கதாநாயகன் ஒரு செக்ஸிஸ்ட் இல்லையா? ஒரு ஆணாதிக்கவாதி. அவனுக்கு பெண்கள்கிட்ட பழக தெரியாது. ரொம்ப பொசசிவான ஒருத்தன். ஆனால் அது அவனுக்குள்ள வேற ஒன்று இருக்கு. அவன் பின்னாடி மாற முடியும். எது ரிசரெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அவன் அப்படி இருக்கிறதுக்கான காரணம் அப்படி தான் பழகணும்னு அவன் வந்து ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இருக்கான். அப்போ அவன் மாறி வருவதற்கான ஒரு மனிதன் ஒன்று இருக்கு. பின்னாடி வந்து அவன் போய் நாகூரில் ஒரு கழுகுகள் சுற்றி இருக்கக்கூடியவர்லேருந்து ஒரு பிரேதத்தை எடுத்துகிட்டு கொண்டு வந்து இதில் வைக்கணும். அப்படி தான் அவனுடைய பாவத்தை வந்து அவன் வந்து கழுவ முடியும். அப்படின்னா அப்போ எனக்கு வந்து அதுக்கு ஒன்று தேவைப்படுது. இதுவும் கதையினுடைய இதுல இருந்தா வருது. அதுக்கு என்ன காட்சி வைக்கலாம் அப்படின்னா அப்போ நம்ம பார்த்த காட்சி இவனை எப்படி நான் வந்து சேவ் த கேட் புக்கு மாதிரி ஒரு பூனையை காப்பாற்றுறது அப்படின்னு எழுதுதான் நம்ம கதாநாயகன் இல்லையா? இதுல இந்த கதாநாயகன் அப்படி அவ்வளோ பூனையை காப்பாற்றுற கதாநாயகன்லாம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் இறந்த நாய்க்குட்டியை அவன் புதைக்கிற ஒரு ஆளா இருக்கலாம். இப்படிங்கிற இடத்துல தான் அந்த காட்சி வரும்.